அன்பு உறவுகளே வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எளிய முறையில் வீட்டிலேயே நம்ம எப்படி நம்மளுடைய லிவரை டீடாக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ரகசியத்தை தான் பார்க்க போகிறோம். இது ரகசியம் கிடையாது, ரொம்ப இயல்பான விஷயம்தான். யாரும் இது பண்ணுறது கிடையாது, புரியறதில்ல. என்ன காரணம் அப்படின்னா, நான் எடுத்தோடனே எதுக்கு லிவர் டீடாக்சிஃபிகேஷனை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடல்லே பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான உறுப்பு அப்படின்னா ராஜ உறுப்புகளில் லிவரும் ஒன்று தான். சரிங்களா? லிவர் எந்த அளவுக்கு நம்ம பாதுகாப்பாக வச்சுருக்கிறோமோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா உடல் தன்னைத்தானே சரி செஞ்சுக்கிட்டே இருக்கும். லிவர் சரியாக இருந்தால் நல்லா செரிமானம் நல்லாயிருக்கும். லிவர் சரியாக இருந்தால் நம்மளுடைய நரம்பு மண்டலங்கள் ஃபுல்லாகவே சரியாக இருக்கும். ஏன்னா நரம்பு மண்டலங்களை ஃபுல்லாக லிவர் தான் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறது. ஸோ லிவர் சரியாக இருந்தால் நரம்பு மண்டலங்கள் நல்லாயிருக்கும், நல்ல செரிமானம் இருக்கும், நல்ல தூக்கம் இருக்கும், பித்தம் கண்ட்ரோலாக இருக்கும். இப்படி இன்னும் நிறைய சொல்லலாம். லிவர் நல்லா இருந்தால் ஹார்ட் அட்டாக் வராது. சரிங்களா? கரெக்டான ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கொழுப்பெல்லாம் கரைச்சி வெளியேற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ ரொம்ப நல்லாவே இருக்கும். லிவர் நல்லா இருந்தால் ஸ்ட்ரோக் வராது. ஏன்னா நரம்பு மண்டலங்களை ஃபுல்லாக கண்ட்ரோல் எல்லாமே, அதாவது தூக்கம், செரிமானம், இதெல்லாம் சரியாக இருந்தாலே உடல் சரியாக இருக்கும். இதுக்கு மெயினாக பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளுடைய லிவர் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும். அதை நம்ம வீட்டிலையே நம்ம எப்படி சரி செய்கிறது அப்படிங்கிற ஒரு சின்ன டிப்ஸு தான் நம்ம இன்றைக்கி சொல்ல போகிறேன். இன்றைக்கி நிறைய சர்க்கரை நோயாளிகள் இருப்பாங்க, பிளட் ப்ரெஷர் நோயாளிகள், இப்படி உடலில் பல விதமான நோய்களோட மக்கள் இன்றைக்கி பயணிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறவங்க கூட இதை வீட்டிலே செஞ்சு பார்க்கலாம். இதில் நம்ம காலையில் எழுந்த உடனே நம்ம வெறும் வயிற்றில் செய்யக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் இது. நம்ம காலையில் எழுந்த உடனே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு 3/4 கிளாஸ், ஒரு 150 ml இருக்கக்கூடிய அளவுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி எடுத்துகிட்டு அதில் ஒரு 1/4 மூடி எலுமிச்சம்பழம் புழிஞ்சு காலையில் எம்டி ஸ்டொமக்கில் ஃபஸ்ட்டு எடுத்துருங்க. ஃபஸ்ட்டு ஒன். இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய டீஹைட்ரேஷன் லெவலை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா காலைல எழுந்திரிச்சோடனே இந்த கான்ஸ்டிபேஷன் இஷ்யூலாம் இல்லாமல் பார்த்துக்கும். காலைல ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சோடனே இதை செஞ்சுருங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ப்ராசஸ் நைட்டே செஞ்சுருக்கணும். அதாவது ஜீரகம் இருக்கு இல்லையா, ஜீரகத்தை முதல்ல நல்லா அலசி எடுத்துகிட்டு அந்த ஜீரகத்தை பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு கிளாஸ் தண்ணியில் ஜீரகத்தை போட்டு ஊற வச்சுருங்க நைட்டே. அந்த ஊற வச்ச ஜீரகம் கொத்தமல்லி தலை, கொத்தமல்லி விதை கிடையாது, தலை, ஓகேங்களா? கொத்தமல்லி கீரைன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஜீரகம், இந்த ஊற வச்ச ஜீரகம், அந்த ஊற வச்ச ஜீரகத்தோட தண்ணி ப்ளஸ் கொத்தமல்லி தலை, இதை மூணையுமே போட்டு மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணி அரைச்சிடணும். மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு அந்த சாரை புழிஞ்சு காலையில் எம்டி ஸ்டொமக்கில் அதை குடிச்சிடணும். சரிங்களா? அதை குடிச்சிட்டிங்க அப்படின்னா மினிமம் ஒரு மணி நேரத்துலேருந்து ஒரு 1.5 மணி நேரம் வரைக்கும் எதுவுமே சாப்பிடாதீங்க. இது ஆட்டோமேட்டிக்காக லிவர் ரொம்ப சூப்பராக டீடாக்ஸ் பண்ணும். சரிங்களா? இது ஒரு நாள் செய்யுங்க. மறுநாள் பார்த்திங்கன்னா நைட்டு வெந்தயத்தை ஊற வச்சு காலையில் எழுந்தோடனே அந்த வெந்தயத்தை மட்டும் மென்று சாப்பிட்டுட்டு அந்த தண்ணி குடிச்சிக்கலாம். இது எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம். இது டயபெட்டிக் பேஷண்ட்டு, அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா அந்த சர்க்கரையுடைய அளவு குறையிறதுக்கு கூட இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது யார் செய்யக்கூடாது அப்படின்னா, ரொம்ப நாளாக கிட்னி ஸ்டோன் பிரச்சனை இருக்கிறவங்க செய்யக்கூடாது. இது ரொம்ப முக்கியமாக கவனமாக கேட்டுங்க. ரொம்ப நாளாக கிட்னியில் ஸ்டோன் சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க செய்ய வேண்டாம். அதே மாதிரி லோ பிபி இருக்கிறவங்க, அதாவது குறைந்த ரத்த அழுத்தம் உடலில் இருக்கிறவங்க இதை கட்டாயமாக செய்யக்கூடாது. இதை மட்டும் தவிர்த்துக்கிட்டாங்கனால, இவங்க 2 நபர்கள் மட்டும் இந்த விஷயத்தை தவிர்த்துக்கணும். பாக்கி எல்லாருமே தாராளமாக இதை ஃபாலோ பண்ணலாம். ரொம்ப சூப்பராக பார்த்திங்கன்னா லிவரை டீடாக்ஸ் பண்ணும், இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ இது எல்லோரும் ஃபாலோ பண்ணிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இது லிவர் டீடாக்ஸ் ஆக ஆக என்ன பெனிஃபிட்ஸ், இது நம்ம எப்படி தெரியுறது லிவர் டீடாக்ஸ் ஆகிருக்கு அப்படின்னா, இப்போ நமக்கு எல்லாருமே பார்த்திங்கன்னா முகத்தில் கருப்பு இருக்கிறது, சின்ன சின்ன ஒரு பொழிவிழந்து இருக்கு இல்லையா முகம், லிவர் சுத்தப்பட ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா லிவர் ஃபேஸில் ஒரு பிரைட்னஸ் தெரிய ஆரம்பித்தோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ரெண்டாவது பார்த்திங்கன்னா பாடியில் ஸ்கின் டோன் டெவலப் ஆகிறது, உடல் பார்த்திங்கன்னா நல்லா செரிமானம் நல்லா இருக்கிறது, நல்லா தூக்கம் வர்றது, ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கிறது. இது எல்லாமே மெயினாக பார்த்திங்கன்னா முதல்ல நமக்கு அந்த எந்த விஷயம், சில பேர்லாம் ஷார்ட் டெம்பராக இருப்பாங்க, டக்குன்னு தொட்டத்துக்கெல்லாம் எரிஞ்சு விழுவாங்க இல்லையா, அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த லிவர் வீக்காக இருக்கும் பட்சத்தில் தான் அந்த மாதிரி உணர்வுகளே வரும், எரிச்சலே வரும். ஸோ அந்த மாதிரி கேரக்டர்லாம் அவங்கள்ட்ட அந்த மாற்றத்தை தெரிய ஆரம்பிக்கும். அந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா சடனாக அவங்களுக்கு கோவம், அந்த இதெல்லாம் குறைஞ்சிரும். எல்லாத்துக்கும் இந்த ஷார்ட் டெம்பர் ஆகிறது, அந்த கேரக்டர்லாம் மாற ஆரம்பிச்சிடும். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த லிவர் மட்டுமே டீடாக்ஸ் பண்ணுறதுனால எவ்வளோ
நல்லது நடக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ வந்து இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறது மூலமாக உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கலாம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஒரு டிப்ஸ் போட்டிருக்கிறோம், இதை எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தடுத்து நம்ம இன்னும் உடலை டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, ஒன்று ஒன்றா நம்ம அப்டேட் பண்ணிட்டு வருவோம். நன்றி.